கருப்பு உளுந்து களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் கருப்பு உளுந்து, 1/4 டம்ளர் பச்சரிசி. இதை வறுத்துக்கணும். கலர் வர வரைக்கும்லாம் வறுக்க வேண்டாம். லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சு நைஸாக திரித்து எடுத்துக்கணும். இந்த கருப்பு உளுந்து களி சடங்கான பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குறுக்கு எலும்புலாம் நல்லா வலுப்பெறும். அப்புறம் நமக்கு கை கால் மூட்டு வலி, குறுக்கு வலி அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளும் இந்த கருப்பு உளுந்து களியை வாரத்துக்கு செஞ்சு சாப்பிட்லாம். 3/4 டம்ளர் கருப்பட்டி, 3 டம்ளர் தண்ணி இதை ஊற்றி நம்ம அந்த தூசி மண் எல்லாத்தையும் கருப்பட்டியில் உள்ளதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு திக்கான கனமான பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊற்றி நம்ம ஏற்கனவே திரித்து வச்சுருப்போம்ல மாவு, அதில் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. போட்டு ஒரு கரண்டியை போட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். அது நல்லா வெந்து வந்துடும். அந்த மாவு அதிலே வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஸ்கை வச்சு நல்லா கிண்டிக்கிட வேண்டியதான். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டா நம்ம மாவு. அதுக்கப்புறம் விஸ்கை வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 டம்ளர் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான கருப்பு உளுந்து களி ரெடி ஆயிரும். இதை ஃபீடிங் மதர்ஸ் கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. அப்புறம் பெரியவங்க, இப்போ ஆண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு கை கால் குறுக்கு வலிலாம் இருக்குமா, இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. அவங்களும் சத்தானதை சாப்பிடுவாங்க. ரொம்பவே சரியான அளவுகளோடு கருப்பு உளுந்து களி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.